Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. $150 ஒருத்து என்னதான் கதை? நாங்கள் 120 விற்றுனுக்குறோம். இது மசாலோட சாப்பிடணும். நீ சொல்லிட்டு நான் ஆக மாட்டேன், நான் தான் சாப்பிடுவேன். அடுத்தது பிஎம்டபிள்யூ வாங்கிடுவாங்க போல. 150 விற்று அந்தளவுக்கு ஒருத்தா இல்லையா? ஏன் பிரியாணி சாப்பிட்டு போகிறேன். நாளைக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அது? ஏன்னா ஒரு 60 ரூபா கொடுக்கலாம், 60 ரூபா கொடுக்கலாம், அவ்வளோதான். அவன் 150 ரூபாய்க்கு ஒருத்தா அது? 90 ரூபாய் 70 ரூபா வைக்கலாம், அவ்வளோதான். அது என்னதான் இருக்குது? இது கண்ணு கலந்து ப்ரோ, இல்லை ப்ரோ, கண்ணு கலந்து சீதா வரல. இல்லை கோச்சு தருவாங்க சத்தியமாக ஒரு மாதிரி. வரேன். அண்ட் எஸ், வணக்கம் கலாட்டா தமிழ் வியூவர்ஸ். ஸோ யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாகன்ற மாதிரி நிறைய விதமான ரவுண்ட் டேபிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஹியர் வெல்கம் டு எ பிரியாணி ரவுண்ட் டேபிள் வித் சென்னையோட ரொம்ப ஃபேமஸான பிரியாணி கடை ஓனர்ஸோட தான் நம்ம இப்போ இருக்கோம். வெரி ஹாப்பி டு வெல்கம் அயனம்பாக்கம் அப்பு கடை பிரியாணி அண்ட் டி நகர் தேர் பிரியாணி, அண்ணா நகர் தவசுக்குட்டி பிரியாணி, வணக்கம். அண்ட் ஃபைனலி ஓஎம்ஆர் கேஜிஎஃப் பிரியாணி. இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஒரு மெயினான ஒரு ஹப்ல தான் இருக்கு. இப்போ அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட் ஹப், ஓஎம்ஆர்ல இருக்காத கடை இல்லை. டி நகர் இப்போ உங்கள் கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ராஜாவாக ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அந்த இடத்துக்கு ஓகே டி நகர்னா அந்த ஒரு கடை, அயனம்பாக்கனா இவர் பிரியாணி கடை, ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பாக ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும். அதை தாண்டி எப்படி நீங்கள் வந்தீங்க உள்ள? தரமாக குத்தா அவன் தான் ராஜாண்ணா, அவ்வளோதான். சாப்பாடு ராஜா ஆகட்டும், அவன் மேலே நம்ம தரமாக குத்தா நம்ம ராஜா. அவன் ராஜா இருக்கானா, அவன் தரம் இருக்கு. அதிகமாக தரமாக குத்தா நம்ம ராஜா, அவ்வளோதான். இல்லை அது வந்து ஒரு கடை என்ன காலி பண்ண நினச்சாங்க, அந்த கடையே போய் நான் வாங்குற அளவுக்கு நான் வந்தேன். இப்போ நீங்கள் கடை போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன காலி பண்ணணும்னு நினச்சிங்க. அந்த கடையை உங்கள் பிஸ்னஸை அதாவது நான் பண்ணலை, நான் ஒரே ஒரு வார்த்தை, நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கடவுளே நீ பார்த்துக்கான அடுத்த ஒரே வருஷத்தில் அந்த கடையை காலி பண்ணிட்டீங்க, நீங்களே பிஸ்னஸு காலி. அவரும் பிரியாணி கடை வச்சிருக்கேன், பிரியாணி கடை வச்சுக்கிறேன், பிஸ்னஸு காலி. நான் போயிட்டு உங்கள் கடையை கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன், எங்கள் ரோட்டில் ப்ராப்ளம் ஆகுதுன்னு எப்படி இருக்கான்? அதுதான் அந்த ஒரு பிஸ்னஸை தாண்டி எனக்கு இவங்கெல்லாம் எப்படி பிஸ்னஸில் உள்ளே வந்தாங்கன்னு தெரியாது. என்னை முழுக்க இந்த பிஸ்னஸில் இவர் சொன்ன மாதிரி எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு இத்தனை கடை வருது அப்படின்னா அந்த வெறி. என்னை வந்து ஒருத்தன் தட்டிக்கினே இருக்கணும்னு நினைக்கிறான், டே நான் நீ தட்ட முடியாது அப்படின்ற வெறியால் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் பொழைப்புக்காக போட்டது, இன்றைக்கி 4 பேர் பொழைக்கிறதுக்காக இன்றைக்கி போட்டிருக்கேன். இல்லைனா நான் திருப்பியும் டிரைவர் வழி கூட போயிட்டுருவேன். நான் செகண்ட் இயருக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் பற்றி பிரான்ச்சஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து வேணாம், ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது எங்கே போனாலும். ஏன்னா பிரியாணி அவ்வளோதான் சிம்பிளாக இருந்துட்டு போயிடலாம். பிரியாணி ப்ராஃபிட்டபிளோட நான் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், அது நிறைய பேர் தெரியுமா. சைடிஷ் தான் வருமே சொன்னாப்புல, அதில் சைடிஷ் தான் வந்து சொன்னாப்புல நிறைய பேர் போட்டு அப்படிலாம் எல்லாம் கிடையாது. இது ரொம்ப ஏன்னா ஒரு அவ்வளோ பொருள் இருக்குது. ஹை ரிஸ்க் ப்ரோ. 10,000 போடா 10,000 போடா 12,000 30,000 ரிஸ்க். நான் வரேன் அந்த பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நான் கிளியரா வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ உங்களை அந்த ஒரு மிரட்டல் அதெல்லாம் இப்போ சொன்ன மாதிரி இப்போ நடந்திருக்கோம்ல, என்ன நான் இவ்வளோ வருஷமா கடை போட்டுட்டு இருக்கேன், நீ வந்து டக்குன்னு அந்த இது பண்ணிடுவியா? எல்லாத்துக்குமே ஸ்டோரி இருக்கு ப்ரோ என்கிட்ட. ஐடி கம்பெனி கடத்துல இருக்கு ப்ரோ. நம்ம கடை மேக்ஸிமம் ஒரு 15 பிரியாணி கடை இருக்கும். ஒரு 2 தெருல ஒரு 15 பிரியாணி கடை இருக்கும். நான் கடை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோன்னா நம்ம 21 வயசு தான் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம கடை வச்சப்போ ஒரு பேனர் வச்சு நம்ம சந்து உள்ளே இருக்கும், கடை மெயின் ரோடில் சந்து உள்ளே இருக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பேனர் வச்சு அந்த பேனர் 2 நாளில் கிழிச்சு போட்டாங்க. அத்தனை காலம் வந்து பேனர் ஃபுல்லாக கிழிஞ்சு கீழே கிடக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கடை பிஸ்னஸ் வரக்கூடாது சொல்லிட்டு பேனரே கிழிச்சுலாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்து யாருன்னு கேட்டு திருப்பி வச்சுக்கிறாங்களா? அதான் வைப்பாங்க, நிறைய வச்சுக்கிறாங்களா? அப்படியா? எப்படிலாம் சொல்றாங்க, உண்மையாவா? ஆமா, இந்த தேங்காய் உடச்சு போறது கடையிலையா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும். நைட்ல அலற விடுவாங்க, கடை ஒழுங்கா இருக்க கூடாது. முடி ப்ரோ, முடி இருக்குல்ல, அந்த முடி ஃபுல்லா கடையில இருக்கும். எலுமிச்சை பழத்துல கலர் வச்சது அதெல்லாம் வச்சு போடுவாங்க. மிளகாலாம் நீட்டிட்டு மிளகாலாம் கடை வாசம் இருக்கும் ப்ரோ. அதாவது அது அந்த மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு நானா அதான் சொல்ல வீடியோ சொன்ன மாதிரி 2 வாட்டி பார்த்தேன், 3வது தாங்க முடியல, ஒரே வெப்பாரி 5 போயிட்டேன். அந்த மனசு ஒரு கட்டத்துல டேய் வாடா வாடான்னு 2 அடி வலிக்குதுன்ற மாதிரி தான் வலிக்குதுடா. தப்புமே பண்ணல, பிரியாணி சேல்ஸ் பண்றோம், வியாபாரம் தான் பண்றோம், கடை தான். நம்மளுக்கே என்ன தப்பு பண்ணோம், என்ன பண்ணோம்? சேலம் மாற சொல்லுவாரு அவரு. நான் அதுக்கு முன்னாடி அவர் இன்ஸ்பிரேஷன் இல்லை, அவர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் உள்ள வரும்போது தான் தெரியுது, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துடுன்னா அந்த மனசு அவர் எப்படி அது அவர் சொல்லுற ஒரு டைலாக்,
நீ உன்னை வந்து கண்டமன் நினைக்கிறானா ஒரு கடை வச்சு கொடுத்துரு அவனே செத்துறான்ட்டு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி உண்மை அது. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கஷ்டத்தை ரொம்ப பார்க்கணும். கஷ்டம் ப்ரோ அதெல்லாம். இதை பாருங்க எல்லா ஃபீல்டும் கஷ்டம் தான். ஏன்னா என்னடா இந்த மட்டும் பெருமை சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி இல்லை. இந்த ஃபீல்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ரொம்ப கஷ்டம். ஹார்ட் ஒர்க்கு தாண்டி மணி. இது 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 வேற வகையிலையும் பார்க்கலாம். ஓகே, காம்படிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் பிஸ்னஸ்க்கு 0. உங்களுக்கு நீங்கள் தான் காம்படிட்டர். நேற்று நீங்கள் என்ன சாப்பாடு சமைச்சிங்களோ அதே சாப்பாடை இன்றைக்கி எதிர்பார்த்து கஸ்டமர் வருவாங்க. நீங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் நீங்கள் காம்பீட் பண்ணுவீங்க. உங்கள் பக்கத்தில் எந்த பிரியாணி கடை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்க போகிறாங்க. அந்த டேஸ்ட்டை பிடிச்சி பல பேர் வரதான் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் வந்து காம்படிட்டர். நீங்கள் வந்து இவங்க காம்படிட்டர், நான் இவங்களை காம்பீட் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐடியாவை திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது தான் இதில் விஷயமே. அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த பிரியாணி பிஸ்னஸில் வந்து லாபம் கிடையாது. அதெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு புது ஆளுங்களை வந்து உள்ளே வந்து வராத ஓகே இங்கே வந்தீங்கன்னா நீ காலி அப்படின்ற மாதிரி இருக்குது. லாபம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? லாபம் இல்லையா பொருளில் ஒன்றும் கிடையாது. ஒரு பிரியாணி இன்னைக்கு வந்து 120 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா அதில் என்ன இருக்க போகுது? ஓகே, கறி இருக்க போகுது, அரிசி இருக்க போகுது, ஓகே மசாலா இருக்க போகுது, அதுக்கு குக்கிங் காஸ்ட் இருக்க போகுது, லேபர் இருக்க போகுது. எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு ஜென்ரலாக ஓகே நீங்கள் ஒரு பிரியாணி கடையாக திங்க் பண்ணணும். ஒரு காமன் ஆடியன்ஸை நீங்கள் திங்க் பண்ணி இதோட வேலை இவ்வளோ இருக்கும், இதில் மார்ஜின் இருக்குது, நிறையாவே விற்கிறீங்க, அப்புறம் அவங்களுக்கு லாபம் இல்லாமல் போகும். நீங்க பதில் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இல்ல அவர் கேட்டதா இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. இப்ப அவர் வந்து எப்படி லாபம் இல்லாம போகுதுன்னு கேக்குறீங்க. நீங்க சொல்லுங்க எதனால உங்களுக்கு சில நேரம் லாபம் இல்லாம போகுது. அதாவது இப்போ இங்க பாத்தீங்க வச்சீங்களா, இங்க இருக்க 4 பேருமே வந்து நான் சொல்ற கான்செப்ட் படி பாருங்க. ஒரு மெத்தட் சொன்னீங்க வச்சீங்களா, அது மாதிரி நான் ஒரு மெத்தட்ல பிரியாணி பண்ணுவேன், இவர் ஒரு மெத்தட்ல பிரியாணி பண்ணுவேன். அதுல காஸ்டிங் வைஸ் ஒன்னு அடிவாங்க. அது ஓகே. நீங்க எப்படி பண்றீங்கன்னு தெரியல. நாங்க வந்து கொஞ்சம் இப்போ நாங்க 4 பேரும் எங்களுக்கு காமனா இருக்குது. எங்களுக்கு 4 பேருக்கு காமனா இருக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வச்சீங்களா, என்னத்தமா இருக்கும், எல்லாரும் அமௌண்ட் கம்மியாக லோ ரேஞ்சில் வச்சிருப்போமே. லோ ரேஞ்சில் வச்சிருப்போம்னா இப்போ ஒரு பிரைஸ் சொல்லாமே, ஒருத்தரோட பிரைஸ் சொல்லுங்களேன். நீங்கள் பிரைஸ் வந்து 120 சார். நான் ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் பண்ண முடிஞ்சது, இப்போ என்னால் பண்ண முடியல. அவர் சொன்ன மாதிரி வந்து இப்போ எவ்வளோ? இப்போ கடையில் விற்கிற பிரைஸ் 120. உங்களுக்கு 110. உங்களுக்கு 90. நமக்கு 150 சார். 150 உங்களுக்கு ஹைதராபாத் ஸ்டைல். ஓகே, ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ இது வந்து உங்களுக்கு ஆஃப் பிரியாணி அது 90ன்றது. ஆமாம். இப்போ நான் சொல்லிடுறேன் ப்ரோ. இப்போ வந்து என்னன்னா நாங்கள் வந்து வச்சிருக்க ப்ராஃபிட் எப்படின்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா ப்ராஃபிட்னு வச்சிங்கன்னா, ஒரு பிரியாணி ஒரு 10 ரூபா ப்ராஃபிட்னு வச்சிங்கன்னா, 10 ரூபா ப்ராஃபிட் வருதுன்னா இப்போது இன்றைக்கி ரேட்டே இருக்காது. புரியுதுங்களா? பில்லு யாராவது பார்க்குறாங்களோ தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பில்லு பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். சிக்கன் ரேட்டு வருங்க, டெய்லியாக சிக்கன் ரேட் அந்த ஆப் இருக்கும். டெய்லி எனக்கு ஸ்வைப் பண்ணுறதே வேலை. எப்போ ரேட் வரும், என்ன ரேட் வரும்னு சொல்லிட்டு அந்த ரேட்டை பார்க்கறதே ஒரு வேலை. சிக்கன் ரேட் இருக்குது, வெங்காயம் தக்காளி இருக்குது, எல்லாமே ரேட் அதிகமாகும் போது அப்போ நம்ம வச்சுட்டு அந்த 10 ரூபா ப்ராஃபிட் பார்த்தீங்களா, அதே 10 ரூபா ப்ராஃபிட் வராது. அப்போ நம்ம எப்படி வச்சுருக்கணும், ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த சேஃப் ஜோன்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சேஃபு, பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஒரு 3 மாதம் ரேட் அதிகமாகிடும், ப்ராஃபிட் இல்லாமல் சும்மா ரொட்டேன் பண்ணுவோம். நாங்கள் எப்படின்னா 10 ரூபா தான் வச்சுருக்கோம். 10 ரூபா ப்ராஃபிட் வைக்கும் போது அதே தான் அந்த 10 ரூபா ப்ராஃபிட் வைக்கும் போது இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அது லாபத்தை தாண்டி தான் போகும் சார், நஷ்டத்தை தாண்டி தான் கையில் வருமே. 4 வருஷமா 100 ரூபா தான் விற்றுருந்தேன். அன்லிமிட்டெடு 100 ரூபா தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 120 வந்து அன்லிமிட்டெடு. இப்போ தான் 10 டேஸாக ஏற்றினேன் 20 ருபீஸ். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அவ்வளோ மேன் பவரு உள்ள அந்த ட்ரைனேஜ் தண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு நாளைக்கு வாரத்தில் 3 நாள் எடுக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப கஷ்டம். அதனால் 20 ருபீஸ் இப்போ தான் ஏற்றினேன். எனக்கு கையை கடிக்கல, வெள்ளத்தையும் கடிக்குது. அந்த மாதிரி ஒரே நிமிஷம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் எங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருக்கும் 1 கிலோ பிரியாணி 100 ரூபா. ஸோ இது வந்து ஒரு புதிய ட்ரெண்ட் ஆரம்பிச்சுது. நல்லா ஒரு பை ஃபுல்லாக ஒரு பணம் மூட்டை மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது சாப்பிட்டு எல்லாம் என்னச்சுன்னா இப்போ 100 ரூபா இருந்தால் வயிறு அது 2 பேர் கூட சாப்பிடலாம் அந்த 1 கிலோ பிரியாணி. இப்போ போக என்ன ஆச்சு, அந்த 100 ரூபா பிரியாணி வந்து சில கடையில் 80 ரூபா பிரியாணி, 70 ரூபா பிரியாணி, 60 ரூபா, 50 ரூபா பிரியாணி. அதுதான் சந்து பிரியாணி கடை. ஒரு 50 ரூபா பிரியாணி இருக்கு பாருங்க. அப்போ 50 ரூபாய்க்கு எனக்கு பிரியாணி கிடைக்குது. நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும், ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும், எனக்கு 250 ரூபாய்க்கும் பிரியாணி கிடைக்குது. மட்டன் பிரியாணி சாப்பிடணும் 400 ரூபாய்க்கும் பிரியாணி கிடைக்குது. இப்போ மவுண்ட் ரோட்ல ஒரு மெயின் கடை பேர் கூட சொல்ல வரும்ல, ஒரு மெயின்ல ஒரு கடை இருக்கும். அந்த கடை பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு போனாலும் கூட்டம் இருக்கும், காலையில ஆரம்பிச்சதுல இருந்தே கூட்டம் இருக்கும். அப்போ பார்க்கும்போது இப்போ ஒரு தெருவில் ஒரு நமக்கு தள்ளுவண்டி கடையா இருந்தாலும் இங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா அங்க போய் சாப்பிட்றதுக்கும் ஒரு இது இருக்கு. ஸோ ரேட்டு பார்த்து மக்கள் வருவாங்களா இல்ல அந்த டேஸ்ட் தான் காரணமா? டேஸ்ட் ரெண்டுமே இல்ல. ஓகே, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வர வைக்கிறது ரேட் ப்ரோ. உள்ள வர வைக்கிறது ரேட்டு தான். உள்ள வர வைக்கிறது ரேட்டு தான். செகண்டரி தான் டேஸ்ட். நீங்க என்ன சொல்றீங்க? யார் அதை அப்போஸ் பண்றாங்க? ரெண்டுமே இருக்கு சார். ஓகே, ஸோ இங்க சென்னை அப்படின்னா ஓகே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 400 ரூபா 500 ரூபா சம்பளக்காரங்களும் இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 10,000 5,000 லேக்ஸ்ல வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சம்பளம் இருக்கிறவங்க ஒரு கார் பார்க்கிங் இருக்கணும்னு நினைப்பாங்க. உள்ள போனது ஒரு ஏசி இருக்கணும்னுவாங்க, ஒருத்தவங்க வெல்கம் பண்றதுக்கு இருக்கணும்னுவாங்க. ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் இருக்கணும்னுவாங்க. அந்த கஸ்டமர் வந்து அந்த சர்வ் பண்றவங்க வந்து நல்லா பேசணும்னு நினைப்பாங்க. இதுக்கான காஸ்டிங் இருக்கு. வேறஸ் ஓகே எனக்கு பசி,
நான் நல்லா சாப்பிடணும், எனக்கு விலை கம்மியாக கொடு. இது ஒரு கஸ்டமர் பேஸ்டு. ஸோ இதுக்கு நடுவுலயே இருக்கு. ஓகே, ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஓகே, இங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு பணக்காரனுக்குள்ளேயும் ஒரு ஏழை இருக்கான், ஒவ்வொரு ஏழைக்குள்ளேயும் ஒரு பணக்காரன் இருக்கான். ஓகே, ஆஸ்பிரேஷன்ஸ். ஓகே, அதனால ரெண்டுமே உண்டு. ஓகே, இதை சர்வீஸ் பண்றது ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், இதை சர்வீஸ் பண்றது ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ரெண்டுமே வந்து இது கிடையாது. ₹150 ஒருத்து என்னதான் கதை? நாங்கள் 120 வித்துனுக்குறோம். இது மசாலோட சாப்பிடணும். நீ சொல்லிட்டு நான் ஆக மாட்டேன், நான் தான் சாப்பிட, நீ நான் மசாலோட இல்ல சாப்பிடணும். மசாலோட தான் ஒரு சாப்பிடணுன்றாரு. என்ன நீங்க நம்பா அடுத்தது BMW வாங்கிடுவாங்க போல. 150 விற்று அந்த அளவுக்கு ஒருத்தா இல்லையா? இது ஐயோ, என்ன ஏன் பிரியாணி சொல்றீங்க? சாப்பிட்டு பாரு, வேலை எவ்வளோ? ஏன்னா 150 வேஸ்ட்டு பாயுது, வேஸ்ட்டு விருது. நீங்க சாப்பிடவே வேண்டாம், உங்களுக்கு ஏன் எவ்வளோ கொடுக்கலாம் அது? ஏன்னா ஒரு 60,000 கொடுக்கலாம், 60,000 கொடுக்கலாம், அவ்வளோதான். அது என்னத்தல ஒரு அவன் 150 ஒருத்தா அது? ₹100 ₹7 வைக்கலாம், அவ்வளோதான் அது. அப்ப இவர் பிரியாணி மட்டும் வைக்கலாமா? ஏன் விற்றுவேன், இது என்னதான் இருக்குது இது? கண்ணு கலந்து ப்ரோ, நீங்க வந்து நீங்க இப்படி வந்து கண்ணு கலந்து சீதா விளையாடு. இல்ல இல்ல பிரியாணி சொல்றதுல வேற தெரியாது ப்ரோ, தெரியாது. இல்லை கோச்சு இருக்காங்க சத்தியமாக. ப்ரோ 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 நீ வரேன் ப்ரோ சும்மா ஆக்சுவலா வாடா வாடா. டேய் சத்தியம் நல்லா இருக்குடா, வாடா இங்க வாடா. நீங்க ஃப்ரெண்ட்லியா ஜாலியா எடுத்துட்டீங்க. இது பாருங்க, இதுல இருந்தே மக்களே, தெரியுது வந்து பிரியாணி வந்து முன்னாடியே பிளான்டு தான். இவரோட நேசம்படி. செல்லக்குட்டி தம்பி வாடா, பேசி வச்சிருங்க. சும்மா ஆக்சுவலா செல்லக்குட்டி தம்பி வாடா. அல்வா டேய், நான் சும்மாடா. டேய் வாடா. இல்ல ஆக்சுவலா ஃப்ரெண்ட்லியா தான் இது பண்ணுது. இத பாருங்க. பண்ணா ஜாலியா எடுத்துப்பீங்க. இத பாருங்க, செல்லக்குட்டி தம்பி வந்த உடனே ஆனா அப்படியே ஒரு லவ்வபிளா சொன்னான். முத்துக்கு தம்பி அவன் எனக்கு அந்த வந்தோடனே லவ்வபிளா பேசினான். சரி ஓகே, நம்ம வந்து உரிமையா இவனை தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் பண்ணேன். தரமாகுது உண்மையிலே. 200 கொடுக்கலாம்டா, அது 150 இல்லை, 200 கொடுக்கலாம். எங்க பிரியாணி தான் குப்பை பிரியாணி மாதிரி வந்து நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. ஆக்சுவலா நல்ல விஷயம் என்னன்னா, எல்லா பிரியாணி எந்த பிரியாணில முட்டை பார்க்கல, இவர் பிரியாணில தான் அழகா முட்டை வச்சு தராரு பாருங்க. சூப்பரா 150 இப்ப நான் கொடுத்துட்டான் அவனுக்கு. ஆக்சுவலா எல்லாமே டேஸ்டாவே பார்க்கும் போதே அது ரொம்ப பிரசன்டபிளா இருந்துச்சு. தவசி குட்டி பிரியாணியா இருக்கட்டும், உங்களோட பிரியாணியா இருக்கட்டும், தேர் பிரியாணியா இருக்கட்டும். வாய்ந்த ஆகுது. இது மாதிரி யாரா சொல்லும் போது பயங்கரமா ஃபால்ட்டா இருக்கும்ல தல. அது டக்குன்னு இவரு சொல்லிட்டு அது ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. 60 ஒருத்தர் 60 சிக்கனே வந்து வாங்க முடியாது. இல்ல அது வந்து உண்மையிலே அந்த மாதிரி சொல்லாதீங்க. உள்ள இன்னைக்கு வந்து தம்பி ஆன் ஸ்க்ரீன்ல வந்து அழுதுட்டாப்புல, ஆனா நாங்க ஆஃப் ஸ்க்ரீன்ல ரொம்ப அழுதுட்டு இருக்கோம். இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் மற்றவங்க மாதிரி இல்லை. நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரிசர்ச் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு, ஓகே இது ரிலேட்டட் பிரியாணி பிஸ்னஸ்னால் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸு, ஓகே இந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் பண்ணுறோம். நான் 6 டபரா போதுச்சு, ஒரு டபரா அந்த ஒரு காரணத்துல முடிஞ்சிச்சு. சாம்பிள் பாக்குறேன். சாம்பிள் பக்கத்துலேயே முடிஞ்சிச்சு. இல்லை சாம்பிள் பக்கம் அப்படி அமுச்சு வருது பிரியாணி. நம்ம அந்த பணத்தை போட்டால் தான் பணத்தை எடுக்க முடியும். மற்ற பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது இன்னைக்கு போட்டு ஒரு 10 பிரியாணி கூட காலி. 10 பிரியாணி நின்றுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.